கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க போறோம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னு சொல்லி எழுதி. சரி, குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ குமாரனுக்கு அது தெரியாதா? நம்ம ஒன்கார்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவன் தான் குமாரனாக இறங்கி வந்தார் அப்படின்னு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு அது அறியாது இருப்பாரா? பரலோகத்தில் இந்த இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. இப்போ பரலோகத்துல பிதாவும் இவராதான் இருக்கிறாரு என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மேல தேவனாவும் கீழே மனுஷனாவும் இருக்கிறார். நீங்க எங்க 2 இல்ல 3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அவர் மத்தியில நான் வாசம் செய்வேன்னு சொல்றாரு. அவர்கள் நடுவுல நான் வாசம் செய்வேன்னு சொல்றாரு இல்லையா? அவரால் எங்கேயுமே எல்லாரிடத்திலும் இருக்க முடியும். சரி, இந்த வசனங்களை நம்ம முதல்ல ஆராயணும்னா இதுக்கு ஒத்த ஒரு வசனம் இருக்குது. என்னை ஏன் நல்லவன் சொல்லுவான் ஏன் அப்படி சொல்றாரு இல்லையா? பிதா ஒருவரை தவிர இங்க நல்லவன் எவனும் கிடையாதுன்னு சொல்றாரு. சரி, அந்த வசனங்களை ஆராய்ந்தோம்னா இந்த வசனத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மார்க் 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆமீன். ஆமீன். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசப்பா கிட்ட வந்து கேட்கிறாங்க. அதற்கு இயேசப்பா என்ன சொல்றார் பாருங்க, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான் ஏன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் இருந்துச்சா? அவர் நல்லவர் இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டுப்பாங்க. ஏன்னா குமாரன் அறியானோன்னையும் குமாரனுக்கு அது தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? அதே இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? அப்ப ஏன் அவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்தை? என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றாருன்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். பிசாசுகள் அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தேன்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆமீன். ஆமீன். நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அப்ப பிசாசுகளும் அவரை கிறிஸ்து என்றும் அவர் தேவனுடைய சர்ஸ்வரூபம் என்றும் அறிந்திருக்குது இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆமேன். ஆமேன். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போ அவரிடத்துல பாவம் இல்லை. புளிப்பில்லாத அந்த அப்பத்தை நமக்காக பலியாய் கொடுத்தார். புளிப்பில்லாத அப்போனா பாவம் இல்லாத சரீரத்தை நமக்காக பலியாய் கொடுத்தார்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆமீன். ஆமீன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. அப்ப ஏன் என்ன நல்லவன் சொல்லுவானே? அவர் தான் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினாரே. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமந்தார் இல்லையா, அதனால அந்த பாவம் அவருக்குள்ள இருக்கு, அதனாலதான் அப்படி சொன்னார்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் எழுத்தா பார்த்தா அது கொள்ளும் இல்லையா? சரி, அவர் தம்முடைய பாவங்களை சுமந்ததா, அவரிடத்தில் பாவம் இருந்ததா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம்.
அவர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். சிஸ்டர், யோவான் 1:29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்துவ பார்த்து யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக தான் அவர் மனிதனா வெளிப்பட்டார் என்றதை நம்ம அறிந்திருக்கோம். ஏசாயா 53:5 வசனத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் சொல்லியது. அதாவது நான் பாவம் செஞ்சேன், நான் அக்கிரமம் செஞ்சேன், நான் அநியாயக்காரனா இருந்தேன், என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு விழ வேண்டிய அடியை அவர் வாங்கி கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமானனா. அவர் அடிப்பட்ட அந்த காயங்கள் 6 இருக்கு. யாருக்கு ஆறும்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள ஒருத்தருக்கு தான் பட்ட தழும்புகள் ஆறும். அதனாலதான் அவருடைய தழும்புகள் நம்ம குணமடைந்தோம். இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம மேல விழ வேண்டிய அடி அவருக்கு விழுந்தது இல்லையா. நம்மளுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நமக்கு சமாதான காரணராக இருக்கிறார் இல்லையா. நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்னா சத்துருக்களா இருந்தோம்னு சொல்லி இருந்தோம். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை தான் அவர் ஏற்றுக்கொண்டாரே தவிர அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:24 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர். சிலுவையின் பாடுகள் மூலமா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். பரிசுத்தமான அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கு. அதனால அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா, நம்ம சிலுவையில நம்ம பாவத்தை சுமந்தாருன்னா அப்படியே எழுத்தா நினைக்கிறாங்க அந்த பாவம் அவர் மேல வந்துருச்சு. நிச்சயமா கிடையாது. அதுக்கான வசனம் பார்க்கலாம். 1 யோவான் 3:5 வசனம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்மளுடைய பாவங்களை சுமந்ததுனால அவர்கிட்ட பாவம் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. நமக்கு விழ வேண்டிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு விழ வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் மரணத்துல பரிசுத்தமா வாழ்ந்து காட்டி தேவனுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த பரிசுத்தமான சரீரம் பலியிடப்பட்டதுனால நம்ம மீது இந்த ஆக்கினை அவர் மேல வந்தது. அவர் நம்மளுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார், அவரால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கான புத்திர சுவிகாரம் யாரால கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால தான். அதனால அவரிடத்துல பாவம் இருந்துச்சா கேட்டீங்கன்னா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. எபிரேயர் 13:12 வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். ஆமென். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, எதுக்காக? பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நம்ம பரிசுத்தமா ஆகணுன்றதுக்காக தான் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரத்தத்தினால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோம்னு சொல்லி எழுது. சரி, அப்ப ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுவான் ஏன் அப்படின்னு அவருக்கு சொல்லணும்னா ஏன் சொன்னார்னு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிறது பாவ மாம்சத்தின் சாயல். நம்ம இருக்கிற இப்ப சரீரம் இருக்குதே, இது பாவ மாம்ச சாயல். ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது நம்ம இடத்துல பாவம் இருந்துச்சா, மரணம் உண்டாயிச்சான்னு கேட்டா இல்லவே கிடையாது.
இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி ஆதாமுக்கு சொல்றாரு. இந்த உலகத்தை படைச்சு இல்ல நீ எல்லாவற்றையும் அனுபவி, நீதான் இதுக்கு ராஜா, நீதான் பேர் வைன்றாரு. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனா இத சாப்பிடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டார். ஆனா ஆதாம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அந்த பழத்தை புசித்தான். ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறணும். அது மட்டும் இல்ல, தன்னுடைய பாவங்களை அவன் ஒத்துக்கொள்ளல. அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டாயிடுச்சு. அந்த பாவத்தின் சம்பளத்தினாலதான் இந்த மரண சரீரம் அல்லது பாவ சரீரம் நமக்கு உண்டாயிடுச்சு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 - 17 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம் இல்லையா? அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லி கட்டளையிடுகிறார். ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு? தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டு அந்த பழத்தை புசிக்கிறார் இல்லையா? அதை புசிக்கும் போதுதான் அவங்க என்ன பண்றாங்க? நிர்வாணியா இருக்கிறாங்கன்றதே அவங்க உணர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த சாபம் அல்லது தண்டனை கிடைக்குது இல்லையா? ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அது என்னன்னு பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், மன்னிச்சிடுங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்கள் வரைக்கும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமென். 19 வரைக்கும் படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். ஆமென். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் கருதுகிறாரு. அது எப்படி இருக்குமா? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ முள்ளுன்றது சாபத்தை குறிக்குது இல்லையா? அதனாலதான் கர்த்தர் நம்முடைய சாபத்தை அவரோட தலைகள்ல ஏற்றுக்கொண்டார். மரத்தில் தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்லி எழுதி, வெளியின் பயிர்களை புசிப்பாய், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நீ மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லி எழுதி. நீ இதுல கவனிக்க வேண்டிய வசனம் பாத்தீங்கன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப. அப்போ முகத்தின் வேர்வைன்னு சொல்லி போடுறது. அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த சரீரம் எப்படி ஆகுதுன்னா பாவ சரீரமா மாறுது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு சொல்லி எழுது. அப்போ இந்த பாவ சாயல் எப்போ உண்டாகுதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுனாலதான், அந்த பாவத்தினோட சம்பளம் தான் இந்த பாவ சாயல் நமக்கு உண்டாயிடுச்சு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறின்னு சொல்லி எழுது. அப்போ ஆதாம் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் கூட இருந்த அந்த உடன்படிக்கையை மீறாரு. ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யக்கூடாதுன்னு, அதை மீறி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மாம்ச சரீரம் நம்மளுக்காக உண்டாயிடுச்சு. ஆதாம் உடன்படிக்கை மீறி இருக்கிறார் இல்லையா? யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம்.
யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆமென். ஆமென். நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேன். ஆதாம் செஞ்சது அக்கிரமம் தான் இல்லையா? ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவனை ராஜாவாக்கி நீ ஆண்டுகொள்னு சொல்லி சகலத்தையும் கொடுத்தோம். ஆண்டவருடைய எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கட்டளையை மீறி, அந்த உடன்படிக்கையை மீறி ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சான் இல்லையா? அதோட பலன் தான் இன்னைக்கு நமக்கு இந்த மரணம் வருகிறது. இந்த மாம்ச சரீரம் நமக்கு உண்டாயிடுச்சு இல்லையா? கர்த்தர் என்னைக்குமே நீதிபரரா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை படைக்கும் போது மரணம் இல்லாத சரீரத்தை தான் உண்டாக்குனார். மறிக்கிற சரீரத்தை நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. மனுஷனை மறிக்கணும் வைக்கணும்ன்றது அவருக்கு எண்ணமும் கிடையாது. அவனை நித்தியமா அவரோட கூட வைத்து அந்த சந்தோஷத்தை, நித்திய ஜீவனுக்கான சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டமே. விழுந்து போன தூதர்களுக்கு பதிலாக தான் நம்மளை கொண்டு போகணுன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆனா இந்த உபாதையங்களை யார் தேடிக்கொண்டான்னு பாத்தீங்கன்னா மனிதர்களாக நம்ம தான் அதை தேடிக்கொண்டோம். ஆதாம் தான் அதை தேடிக்கொண்டார். வாசிக்கலாம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஆமீன். ஆமீன். தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். நீ அந்த பழத்தை சாப்பிடும் போதுதான் உனக்கு மரணம் வரும்னு சொன்னார். அது அன்னைக்கு ஆதாம் சாப்பிடலன்னா இன்னைக்கு யாருக்குமே மரணம் கிடையாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, அப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுனால அதன் மூலமா எல்லோருக்கும் என்னாச்சு? பாவ சரீரம் உண்டாச்சுன்றத நம்ம பாக்குறோம். அந்த பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த ஜீன் அப்படியே என்ன பண்றது? தொடர்ந்து எல்லாருக்கும் வருது இல்லையா? அதன்படிதான் கர்த்தராகிய இயேசு மாம்சத்தின்படி மரியாளோட வயிற்றில் பிறக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அவர் யாரா? என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ மாம்சத்தின்படினா மரியாளோட வயிற்றுல மனிதனாக பிறக்கிறார். இந்த மனிதனாக பிறக்கிறதே பாவ சரீரம் தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆமென். ஆமென். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நம்ம பிறக்கிறதே பாவ சரீரத்துலதான் பிறக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்ன்றது எண்ணம் இருக்கு, ஆனா நன்மை செய்கிறது என்கிட்ட இல்ல. நன்மை செய்யாதபடி என்னிடத்துல பாவம் இருக்கிறத நான் பாக்குறேன். அது என் மாம்சத்தில் நன்மையாய் வாசம் இருக்கிறது இல்லைன்றத நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள வேறொரு பிரமாணம் இருக்கிறதுன்றது அவர் சொல்றார் இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 17 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென். ஆமென். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுனா, இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது இல்லையா? ஆவி செய்யணும்னு நினைக்கிறத செய்யக்கூடாதபடி இந்த மாம்சம் போராடுது. இந்த மாம்சத்துல பாவம் வாசமா இருக்குது. இது பேரே பாவ சரீரம் சொல்லி எழுதிருக்கு. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் என்கிட்ட இருக்கு, ஆனா செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது இல்லையா?
எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் சொல்லியது. நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியானால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்போ மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாய் போராடுகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இது அநேக நம்மளுக்குள்ளே நடக்குது. நம்ம மாம்ச அவயங்களை நம்ம அழித்தோமானால், ஆவிக்கிற சரீரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானா, ஆண்டோடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவோமானால், அதுதான் ஆவியும் ஜீவனுமா இருக்குது இல்லையா? சிஸ்டர், நீங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல வைங்க சிஸ்டர். வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமென். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என்னதுன்னு பாருங்க. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டு போகிறது. இந்த பாவ பிரமாணம் எப்போ உண்டாயிடுச்சு? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினதுனால வந்த தண்டனை. நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்னு கேட்கிறார் இல்லையா? அப்போ இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் நம்மை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி எழுது. யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவான்னு கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? அதிலே நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பின்னாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்ப குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகலாம் இல்லையா? அப்போ நம்ம இருக்கிறது பாவம் சரிகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆதாமால் உண்டானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொன்னோம். அவர்கிட்ட பாவம் இருக்கு இல்லையா? அதனாலதான் அப்படி வசனம் எழுதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, அதால நம்ம எல்லாம் நீதிமான ஆகிறதுக்காக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னா, ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார்னு. நாம அவருக்குள்ள தேவநீதி ஆகணும். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தத்தை உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார்னு சொல்லி எழுது. அவரிடத்துல பாவம் கிடையாது. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிகள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆமென். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சொல்றாரு. அவரிடத்துல பாவம் கிடையாது. அப்ப பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்னா, ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனால் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா என்னது? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவமா இருக்கிறார். நித்திய ஜீவனை உடையவர், என்றென்றும் ஜீவிக்கிறவர்னு சொல்லி எழுதி.
அதுதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார்னு சொல்லி எழுது. தரித்திரர்னா யாரு? மரிக்கிற நம்ம தான் தரித்திரர். பாவத்துல மரிக்கிறவங்கள தான் தரித்திரர்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால, அவருடைய மரணத்தினால நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நமது நிமித்தம் ஒரு மனிதனாக பிறந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனால, அவர் ரத்தம் சிந்தனால, அவர் மரித்ததுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. தேவன் தான் ஆவியா இருக்கிறாரு. அவருக்கு எப்படி ரத்தம் இருக்கும்? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையே. அப்போ தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலேனா, தேவன் மனிதனாக இறங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொண்டார். இந்த சபையை யார் சம்பாதிச்சது? இந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறார்? கிறிஸ்து தான் தலையா இருக்கிறாருன்னு புரிஞ்சு. இங்க வசனம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலன்னு சொல்லி எழுது. தேவன் மனிதனா இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால அவரும் யாரு? பிதாவாகிய தேவனும் நமக்காக பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவரா இருக்கு, அவரும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். ஆமென். என்ன ஒரு வசனம் பாருங்க. மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தால யாராலையும் ரட்சிக்க முடியல இல்லையா? அதனால எல்லாரையும் ரட்சிக்கும்படிக்கு தேவனே செய்யும்படிக்கு என்ன பண்ணாரா? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், பாவ மாம்சத்தின் சாயல்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் என்னை ஏன் நல்லவன் சொல்வான் ஏன் சொல்றாரு? அவர் மனிதனா இருந்ததுனால, மாம்ச சரீரத்துல இருந்ததுனாலதான் அப்படி சொன்னாரு. அதே போலதான் அந்த இடத்துலயும் குமாரனும் அறியாருன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இன்னமும் ஆராய்ச்சி பார்க்கலாம். முதல்ல இதை முடிச்சுக்கலாம். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. நீ அந்த வசனம் பாத்தீங்கன்னா கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம எங்க பிதான்னு தப்பா நீ வேறொருவர் நினைக்கணுன்றதுக்காக குமாரன் பிராக்கெட்ல எழுதியிருப்பான். அவருக்குள், தேவனுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே. அப்ப தேவனுக்கு எங்க ரத்தம் இருந்துச்சு? அவர் மனிதனாய் இறங்கி வந்ததுனா, அவர் தேவனுடைய சர்ஸ்வரூபம், காணக்கூடாத தேவனுடைய சர்ஸ்வரூபம். அந்த வார்த்தை மாம்சமாயி அந்த மாம்சத்தை தான் நமக்கு பலியாக கொடுத்தார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால்தான் நம்ம மீட்டுக் கொள்ளப்போம். அவரிடத்தில் பாவம் கிடையாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் வாசிக்கலாம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஆமென். ஆமென். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனுஷனா பிறந்தா அவன் மரிக்கணும் இல்லையா? மறிக்கணும், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு வரைய நிற்கணும். அது மாதிரி கிறிஸ்துவும் மனிதனாக பிறந்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அது என்ன 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆனா? 2ஆம் தரம் மாம்ச சரீரத்தில் அவருக்கு வரமாட்டாரு.
அவர் ஆவிக்குரிய சரீரத்துல தான் இருப்பார். அதனால்தான் ஆகையால் நாங்கள் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் அவரை நாங்கள் மாம்சத்தில் அறியும். தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சொல்லி எழுதியிருக்கு. சரி, இந்த பாவ சரீரம் எப்போ நம்மளுக்கு கலையுது தெரியுமா? எப்படி ஆதாமால பாவ சரீரம் உண்டாச்சோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது? இந்த பாவ சரீரத்தை நம்ம கலைத்து போறோம். அவரோட உடன்படிக்கை செய்யும் போது நம்ம இந்த பாவ சரீரத்தை கலைத்து போடுறோம்ன்றதை பார்க்கணும். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்கு பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, நம்ம இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம் இல்லையா? இப்ப விருத்த சேதனம் தான் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா புது உடன்படிக்கை ஞானஸ்தானமா இருக்குது இல்லையா? அப்போ ஞானஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னா, எப்போ நம்ம இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ, இருதயத்தில் விருத்த சேதனம், நம்ம இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கும். இருதயத்தின் தோலை கிழித்து அவரை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால், அப்போ ஞானஸ்தானம் என்ன நடக்குது? ஞானஸ்தானத்துல பாவ சரீரத்தை நம்ம கலைத்து விடுவோம். அதனால்தான் புதிதாய் பிறக்க விட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்குமா? பழைய சரீரம், பாவ சரீரம் ஒழிஞ்சிச்சு. நான் ஞானஸ்தானத்துல எப்படி இருக்கேன்? புதிய மனிதனாய் பிறந்திருக்கிறேன். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். என்னது அது கையால் செய்யப்படாத விருத்த சேதனம்? அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்திலே அவருடைய கூட அடக்க பண்ணப்பட்டவர்களாகவும், எப்படி இந்த பாவ சரீரம் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சிட்டோம். நம்ம தண்ணியில முழுகும் போது என்ன பண்ணாங்க? நம்ம மறிச்சிட்டோம், அவருடைய கூட அடக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம எழுந்திருக்கும் போது புதிய மனிதனாய் புதிய சரீரமாய் எழுந்திருக்கிறோம். வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறேன். அதில் அவரை மரித்தெழுந்து எழுப்பின தேவனில் உள்ள செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? பழைய சரீரம் நம்மளுக்கு ஒளிஞ்சு போச்சுன்னு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம தண்ணீரை முழுகும் போதே நம்ம இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டு அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். நம்மளை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து எழுந்திருக்கிறாரே, அதே போல நாமும் தண்ணியில இருந்து எழுந்தும் போது தேவனுக்கு என்று எழுந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இங்க என்ன இருக்கு? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அப்படின்னு அந்த வார்த்தை எழுதிருக்கு. நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கு. இப்போ நம்ம புதிதாய் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுடைய பிள்ளையா புதிதாய் பிறக்கிறோம்.
ரோமர் 6:10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கணும். அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களின் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். ஆமென். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறதுக்காக ஒரே ஒரு தரம் மரித்தார். கடைசி நாட்கள்ல ஒரே ஒரு முறை வெளிப்பட்டார், ஒரே தரம் வெளிப்பட்டார்ன்றத பார்க்கணும். அவரிடத்துல பாவம் வந்துச்சானா இல்லைன்றத நம்ம பார்க்கறோம் இல்லையா? அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் உங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ அந்த சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் நம்ம இருந்ததுனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னையே நல்லவன் சொல்லுவானே. இந்த பாவ சரீரத்தில் இருந்ததுனாலதான் அவர் என்னையே நல்லவன் சொல்லுவானேன்னு சொல்றாரு. ஆனா அவர் நல்லவரான்னு கேட்டா அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர். அப்போ அவரிடத்துல பாவம் கிடையாது. அப்படி இருந்தோம் என்னையே நல்லவன் சொல்லுவானே அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி இப்ப புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போலதான் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னா குமாரனுக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்போ குமாரனுக்கு அது தெரியாம இல்லை, அது ஏன் அப்படி சொல்றாரு? அப்போ மாம்ச பாவ சரீரத்துல இருக்கிற நீங்க அறிந்து கொள்ள முடியாது. நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியாக வருகிற நான் தான் உங்களுக்கு அதை போதிப்பேன்னு சொல்றாரு. அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அவர் வருகிறத அவர் அறிவிப்பார். அதை நம்ம எப்படி ஆராய்ஞ்சு பார்க்கலாம்? அப்போஸ்தலர் 1:6-7 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆமென். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அவர் மாம்சத்துல இருக்கும்போது சொல்றாரு குமாரனும் அறியாரு, தேவதூதரெல்லாம் அறியான்ற. சரி, அவர் மரித்து உயிரோடு இருந்து ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும் போதும் என்ன சொல்றாரு? அக்காலத்தில் இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவின் ஆனவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்படி 2 வசனம் இருக்குது. இந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியாருங்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி இந்த சத்திய வசனத்தை இப்படி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விஷயத்துல இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி யோவான் சொல்றோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமா இருக்கிறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட தேவனுக்கு மறைப்பொருள் இருக்குமா? சரி, இது ஆராய்ஞ்சு பார்க்கலாம். யோவான் 16:25 வசனம் வாசிக்கலாம். அந்த நாளில் இவைகளில் நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமென். நான் ஓமையாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்போது நான் ஓமையாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்றார். நீங்க யோவான் 16 படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்நாட்கள்ல நான் பிதா இடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. அந்நேரத்தில் நீங்கள் என்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்கன்றாரு. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் உங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு சொல்ல வேணான்னு அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிதாவை பத்தி தான் கேள்வி கேட்டுனே இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. அந்நாட்கள்ல அவர் தான் பிதான்றதை நம்ம அறிந்து கொள்வோம்.
அப்ப நீங்க என்கிட்ட பிதா எப்படி இருக்குதுன்னு என்னை கேட்க மாட்டீங்க. அதனாலதான் பிலிப்பு பிதாவை எனக்கு காண்பி, எனக்கு அதை போதும்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவ்வளவு நாளும் நான் உன் கூட இருந்து என்ன நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டு. அவர் தான் பிதான்னு இருக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். நீங்க அதே 2 வசனம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அறியாது இருந்தாங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்றாரு. உன்னை கல் எடுக்கிறாங்க. அவரை கேட்கிறாங்க, எதுக்காக கல் எடுக்கிறீங்க? அநேக நற்கிரிகளை செஞ்சனே, எதுக்காக என் மேல கல் எறிறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, யூதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த அநேக நற்கிரிகை நிமித்தம் உங்க மேல கல் வேறல, நீங்க மனிதனா இருக்க உன்னை தேவன் என்று நீ சொல்லி தேவதூசணம் சொன்னபடினாலே உங்க மேல கல் எறி. அதுக்கு ஜீசஸ் சொல்லுவாரு, நம்முடைய கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னதாய் உங்க வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? என்ன சொல்றாரு? நான் சொன்னதாய் எழுதியிருக்கவில்லையான்றாரு. நான் தான் சொன்னன்றார் பழைய ஏற்பாடு. ஆனால் அவன் கண்கள் கூட இருந்தது இல்லையா? யோவான் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவசிக்கிறோம் என்றார்கள். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும், சகலமும் அவர் இருந்திருக்கிறார். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அவர் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர். அவர் மனிதனாய் இறங்கி வந்தார். அவர் மாம்சத்துல இருந்தாலும் அவரு தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அவருக்குள்ள வாசமா இருக்கிறது தேவன். அவர் மாம்சத்தில் இருந்தாலும் அவருடைய சரீரத்தில் வாசமா இருக்கிறது தேவன். அதனால்தான் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார். அவங்க யார சிலுவையில் அறிஞ்சாங்கன்னா மகிமையின் கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. நீங்க சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள்னு சொல்லி தேவன் சொல்றாரு. யார குத்துனாங்க? வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதிருக்கு, என்னை குத்தினவர்களும் என்னை காண்பார்கள்னு சொல்லி. சரி, ஜீசஸ்க்கு இது தெரியுமா? அவர் நமக்கு சொல்லுவாரா அப்படின்றத இன்னொரு வசனத்தால ஆராய்ந்து பார்க்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமேன். ஆமேன். ஏசாயா அதிகாரத்தை நல்ல நீங்க இந்த தீர்க்கதரிசன வசனங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும். அந்த நாளை குமாரன் அறியார்னு சொல்றாங்க இல்லையா? நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளை கூறவும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை யார் கூறுவார்னு பாத்தீங்கன்னா, யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்போது? ஞானஸ்தானத்துல. அவர் மாத்திரம் கிடையாது, நம்ம எத்தனை பேர் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றோமோ அத்தனை பேரும் நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அப்போ கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் சொல்லி தீர்க்க தரிசனம். அப்போ அவர் நமக்கு சொல்லணும். அப்ப தீர்க்க தரிசனம் எல்லாமே நிறைவேறும் இல்லையா? சரி, இதே வசனத்தை, இதே அதிகாரத்தை நம்முடைய கர்த்தர் மாம்சத்துல இருக்கும்போது படிக்கிறாரு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16லிருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு,
வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்னு சொல்லி என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசிக்கிற புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை கால கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் சொல்லி எழுதிருக்கு. அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா ஜூப்ளி இயர்ல தான் கர்த்தர் வந்தாரு. அந்த ஜூப்ளி இயர்ல இருக்கிறதுனாலதான் அந்த வருஷத்தை பிரசித்தப்படுத்துறாரு. அப்போ அதே போல அந்த நீதியை சரி கட்டும் நாள்ன்றது அவருக்கு 2ஆம் வருகை. அதுதான் கர்த்தருடைய நாள். அது நீதியை சரி கட்டும் நாள்னு சொல்லி எழுதியிருக்கு பைபிள்ல. அப்படிப்பட்ட நாளை கூறவும் சொல்ல அந்த வசனம் வரும்போது என்ன பண்றாரு, வேத வசனத்தை மூடி சுட்டி கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்ல, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அப்போ அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்திட்டாரு. நீதியை சரி கட்டும் நாளை கூறினாரான்னு கேட்டீங்கன்னா கூறல. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுது அவர் சொல்லுவார்னு. எப்படி சொல்லுவாரு? அவர் தான் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு போதிப்பார். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யார் வரப்போறா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வரப்போகிறார். அந்த காரியங்களை நம்மளுக்கு கிறிஸ்துவோட ஆவிதான் நம்மளுக்கு அறிவிக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் அதை பிரசங்கம் பண்றார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரட்சித்தமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாய் இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாகிறது. அது வெளியெல்லாம் கிடையாது. இதோ தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளதான் அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குதான். சரி, நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்துவானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் நமக்கு இதை போதிக்கிறார் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற சிஸ்டர் தப்பா படிக்கிறீங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20 அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். சிஸ்டர் அவசரப்பட்டு படிக்காதீங்க. படிக்கும் போது அந்த வசனம் சரிதானான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால நமக்கு தாமதம் தான் ஏற்படுது இல்லையா? நீங்கள் பரிசுத்தாராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும். ஒருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 15 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி
ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஆமென். மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய ரகசியங்களை அறிய மாட்டான்னு சொல்லி எழுதி. அப்போ தேவனுடைய ஆவிதான் நமக்குள்ள என்ன பண்றது? அவர் நமக்கு போதிக்கிறார், அவர் வரப்போகிற காரியங்களை தெரிவிக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். ஒரு வசனத்தையும் ஆவிக்குரியதை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையா? ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுக்குரிய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான்னு சொல்லியது. அப்ப தேவ வசனங்களை நம்ம எல்லாமே ஆராயணும் இல்லையா? அப்ப ஆவியானவர் தான் நமக்கு அதை அறிவிக்கிறாரு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அது பைத்தியமாக தோணும். வெளியரங்கமாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லி மார்க்ல எழுதியிருக்கு இல்லையா? சரி, இதே லூக்காலையும் எழுதியிருக்கோம், வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்ல, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லி எழுது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அந்த விளக்கை தண்டின் மேல் வைப்பான். ஒரு விளக்கை மேல வச்சாதான் என்ன பண்ணுவாங்க? அந்த விளக்கு பிரகாசிக்கிற வெளிச்சத்துல எல்லாரும் வருவாங்க. ஆனா கட்டிலு கீழேயோ இல்ல ஒரு பாத்திரத்திலேயோ நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த விளக்கோட வெளிச்சம் யாருக்கு தெரியாது இல்லையா? அதே போல வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னா அப்ப அந்த விளக்குனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த விளக்குன்றது ஆண்டவர் எதை சொல்றாரு? வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல என்ன இருக்கு? பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ வசனம் தான் விளக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ கட்டளைனா ஆண்டோட வார்த்தை தான் விளக்கு, வேதம் தான் வெளிச்சம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வேத வசனங்களை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்த்தோமானா அதுல இருக்கிற ரகசியங்கள், இருக்கிற மறைப்பொருள்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனங்கள் எழுதிருக்கு. வேதத்துல இருக்கிற எல்லா மறைப்பொருளும் அதுல எழுதியிருக்கு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்னா அதுல கர்த்தருடைய வருகை இல்லைன்னா அது குறைவற்றதாச்சு. இப்போ அவரோட வருகை அதுல இருக்கு. நம்ம ஆராய்ந்தோமானால் அதை நம்ம நிச்சயமா கண்டறிந்து கொள்ளலாம். யோபு 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஆமென். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க குமாரனும் மரியான்றாங்களே, அந்த குமாரன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அப்போ அவருக்கு எப்படி அந்த காலங்கள் மறைக்கப்படாது? அவரை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது,
அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப அந்த ரகசியத்தை யார் தெரியப்படுத்துவார்னு போட்டிருக்கு? அவரோட பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை நம்ம எங்க தேடுவோம்? வேதத்துலதான் தேடி ஆராய்ஞ்சு பாக்குறோம் இல்லையா? தம்மை தடவியாவலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது அவருடைய மகா வருகை, 2ஆம் வருகையை எப்படி தெரிவிக்காம இருப்பார்? அவருடைய முதல் வருகையும் தெரிவிச்சார். டேனியல் தான் சொன்னார் இல்லையா? 2ஆம் வருகையும் டேனியல் தான் சொல்றார். டேனியல் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு குடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமீன். ஆமீன். இந்த டேனியல் 12ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை 2ஆம் வருகை பத்தி தான் எழுதியிருக்கு. டேனியல் இது எப்போ நடக்கும்னு கேட்கிறான். அதற்கு டேனியலே, நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இந்த முத்திரையை யார் உடைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரையை உடைக்கிறார் இல்லையா? அநேக சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு கூடமிடப்படுவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்னு சொல்லி எழுது. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் ஞானவான்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அப்போ அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார்னு கேட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ எந்த பிரசனமாகுதலை நம்ம அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட மகிமையின் பிரசனத்தை தான் தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லுகிற போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஏன்னா நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
அப்போ திருடன் வருகிற விதம்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள், அதாவது 3ஆம் உலகப் போர், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீங்க. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளை என்னது? வேதம் தான் வெளிச்சம். கர்த்தர் தான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறார்ல, ஒளியா இருக்கிறார், நம்ம அவரோட பிள்ளைகளா இருக்கு. அப்போ வேதத்தை நம்ம ஆராய்ந்தோம்னா அவர் நமக்கு நிச்சயம் அதை சொல்லிக் கொடுப்பார். சரி, கர்த்தர் வருகிறார்னு எல்லாரும் தானே அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்களே, இப்ப மட்டும் நீங்க எப்படி இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? 2000 வருஷமா வராத கர்த்தர் இப்பதான் வரப்போறாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க இல்லையா? சரி, அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் வாசிக்கலாம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்போ அத்தி மரம்ன்றது, அத்தினா இஸ்ரவேல் ஜனங்களையும், மரம்னா நாடை குறிக்குது. அப்போ இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு திரும்பவும் துளிர் விடும் போதுனா, திரும்பவும் தோன்றும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். எது வசந்த காலம்? ஆண்டவருடைய ராஜ்யம் தான், 1000 வருஷ அரசாட்சி தான் வசந்த காலம் இல்லையா நம்மளுக்கு? அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது என்ன நடக்கணுமா? அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்துட்டாரு. இஸ்ரேல்ன்ற தேசம் எப்போது வந்துச்சு தெரியுமா? 1948 உருவாச்சு. இதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த சந்நிதி ஒழிந்து போகாதுன்றாரு. சந்நிதினா 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அது முடிய போற காலமா இருக்கு. அதற்குள்ளாக நான் வருவேன்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரேல்னு ஒரு தேசம் உண்டாச்சுன்னா அவர் வாசல் அருகே வந்துட்டாராம். இனிமேல் காலம் செல்லாது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். ஆமென். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்க. எதுக்கு நிமிர்ந்து பார்க்கணும்? வானத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் வருவார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது எவைகள்? வசனம் சொல்லுது, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறணும். இன்னும் என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறல? ரோம், இந்த வேட்டிகன் சிட்டி அழியணும். 2வது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டோம் ஆஃப் தி ராக் இருக்கிற அந்த மசூதி இடியணும். இஸ்ரேலுக்கு அது இக்கட்டு காலமா இருக்கணும். 3ஆம் உலகப் போர் வரணும். எல்லோரும் அவங்களுக்கு கைவிட்டு நிர்வாணியா இருக்கும்போது அவங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது தான் நம்முடைய கர்த்தர் அவங்களை ரட்சிக்க வருவார்னு சொல்லி நம்ம பிணம் எங்கேயோ கழுகுங்கன்றதுலையும் 3ஆம் உலகப் போர்ன்றதுலையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அநேக சகோதரர்கள் இதை குறித்து உங்களுக்கு போதிச்சும் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தலைகளை உயர்த்தி பண்ணணும். ஜெருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அது அவங்களுக்கு இக்கட்டு காலம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுமா? நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? திருடனை போல வருவேன்னு சொல்றாரு அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அது வர்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும் சொல்லி எழுது. பூமியும் அதில் உள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போகும். கர்த்தருடைய நாள் என்றது அது 1000 வருஷம் அரசாட்சி. அவருடைய நாள் ஆரம்பிக்கிறது 3ஆம் உலகப் போர். அந்த நாள்ல அவங்களை மீட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அந்த ராஜாதி ராஜாவா அங்க அரசாளுவார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அது கர்த்தருடைய நாள்னா அதுதான், கிறிஸ்துவோட நாள்னா அதுதான், தேவனுடைய நாள்னா அதுதான். அந்த நாளில் என்ன நடக்குமா? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அதேதான் கர்த்தருடைய நாள்ல இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மடமடன் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இப்படி நடக்கும்போது அடுத்தது நம்மளுக்கு கர்த்தர் வருவார். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க தலைகளை உயர்த்து வானத்தை பாருங்க, நம்முடைய கர்த்தர் வருவார். இப்படிப்பட்ட நாள் வரும்போது நம்ம அறியாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அணு ஆயுதங்கள் வெடிக்குதா? 3ஆம் உலக போர் ஆரம்பிக்குதா? அப்போ நம்முடைய அந்த உலக போர் முடிந்தவுடன், உபத்திரம் முடிந்தவுடனே பிணம் எங்கேயோ அங்க கழுகு வந்து சேரும். பிணம்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த யூதர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லோருமே பிணம் தான். அவர் தான் ஜீவனமா இருக்கிறார். பிதாவை உடையவன் குமாரனை உடையவன் அல்ல, குமாரனை உடையவனே பிதாவை உடையவன், குமாரனை உடையவனே ஜீவனை உடையவன் சொல்லியது. நானே ஜீவனும் வலியும் சத்தியமா இருப்பேன்னு சொல்றேன். அவரை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் பிணம் தான். அந்த பிணம் எங்கேயோ கழுகு அங்க வந்து சேரும், உபத்திரம் முடிந்த உடனே. அப்ப கழுகுன்றது யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள். அப்போ அவங்க சேனையால் சூழப்பட்டிருப்பாங்க. அந்த உபத்திரம் முடிந்தவுடன் என்ன நடக்குமா? மனுஷகுமாரன் வருவார்னு சொல்லி இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆமேன். ஆமேன். வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கத்தின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த 3 அசுத்த ஆவிகளோட நோக்கம் என்னன்னு பாருங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகளை, அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகுது. அப்போ மகா நாள்ல பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறதுன்றது நம்ம இங்க வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ இதோ அப்போது என்னது திருடனை போல வருவேன். அப்போ அந்த யுத்தம் முடிவுல தான் நம்மளை ரட்சிக்க நம்முடைய கர்த்தர் வருவார். அதனால்தான் நம்முடைய ரட்சகர்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ யுத்தத்தோட முடிவுல தான் நம்ம வரப்போறோம்னா, அந்த யுத்தம் நடக்கும்போது நம்முடைய கர்த்தர் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் நடக்கணும்னு எவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அந்த நாளையும் நீங்க எப்படி அறிவீங்கன்னு கேட்கறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42-44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய 24ஆம் அதிகாரம் 42-44 வசனங்கள் வரைக்கும். உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமீன். ஆமீன். இந்த வசனத்தை பார்த்து என்ன நினைச்சுக்கிறாங்க? நீங்க அறிய மாட்டீங்க, விழித்திருங்க. விழித்திருக்கிறதுனா என்னது? உங்கள் ஆண்டவன் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறதுனால் விழித்திருங்கள். நம்மளுக்கு நிச்சயமா அந்த நாளிகை தெரியாதுதான் இல்லையா? ஆனா அந்த மாதமும் வருடமும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரர் வருவார். ஆதலால் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமா தான் இருக்கிறோம். எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இதற்கான பதில் இருக்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமீன். ஆமீன். நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால்னா, நீ மனம் திரும்பாவிட்டால்,
விழித்திராவிட்டால்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நீதிக்கென்று பாவம் செய்யாமல் விழித்திருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப பாவம் செய்யாம விழித்திருக்கிறது, மனம் திரும்பி தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து அவரை தேடிக்கொண்டு அவர் எப்போ வருவார்னு காத்து கொண்டிருந்தீங்கன்னா, நான் திருடனை போல் வருவேன், நான் உண்மையில் வருகிற வேலையை அறியாது. அதாவது நீங்க மனம் திரும்பி விழித்திராவிட்டால், விழித்திருந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணமிட விடுவான் என்று அறிவீர்கள். அவர் எப்போ வருவார்ன்றதை அறிஞ்சுக்கலாம் விழித்திருந்தனா. விழித்திருக்காம இருந்தோம்னா தான் அவர் திருடனை போல வருவார். விழித்திருந்தோமானால் அவர் வர்ற வேலையை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ நீ கேட்டுக்கொண்டு பெற்றவைகளை நினைவு கூர்ந்து அவைகளை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல வருவேன். அப்போ விழித்திருந்தோமானால் அவர் வருகிற வேலையை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக வசனம் மூலமா ஆண்டவரோட வருகையை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இன்னும் நீங்க பழைய ஏற்பாடுல எல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய வசனம் இருக்கு. 3ஆம் உலகப் போர் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் அப்படின்ற நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, அது உக்கிரமான நாள், அது கோபத்தின் நாள், அது பட்சிக்கும் நாள், அது நீதியை சரிக்கட்டும் நாள் அப்படின்னு சொல்லி நிறைய கோபத்துலதான் எழுதியிருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம். அது எல்லாமே 3ஆம் உலகப் போரை தான் குறிக்குது. 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது, அணு ஆயுதங்கள் வெடிக்கும் போது நம்முடைய கர்த்தர் வருகிறார் என்றார். இப்போ இவ்வளவு அழகான வசனங்கள் மூலமா நமக்கு ஆண்டவரோட வருகை நமக்கு தெரியப்படுத்துது. அப்போ அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறதுனால அவருக்கு மறைக்கிற ஒண்ணுமே இல்லை. அவருக்கு எல்லாமே சகலமும் தெரிந்திருக்கிறார். அவரோட பிள்ளைகளாகிய நமக்கும் அதை அறிவிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம இடத்துல இன்னமும் பாவத்தை நம்ம சரீரத்துல பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறதா? இன்னமும் நம்ம இருதயத்துல கசப்புகள் இருக்கிறதா? இல்ல பொல்லாத எண்ணங்கள் தோன்றுகிறதா? ஒருவருக்கு ஒரு விரோதமா இருக்கிறோமா? முறையிடுகிறோமா? இல்ல பணாசை உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்படின்றத நம்மள நாமே சிந்திச்சு இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புவாங்க. அப்பா, உங்க பிதாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். எங்க துதிக்கிற ராஜா. அப்பா, கூடியிருக்கிற சகோதர சகோதரி கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, அப்பா எங்க இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. இன்னும் எங்களுக்கு இருதயத்துல இன்னும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் இருக்குது ஏசப்பா. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு இன்னும் பரிசுத்தம் அல்லவும் மேலும் பரிசுத்தமா நான் ஆகணும்னு சொல்லி எழுதியிருக்கப்பா. பரிசுத்தம் அல்லவும் இன்னும் மேலும் பரிசுத்தமாகட்டப்பா. எங்களுக்கு ஆத்மா, சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பரிசுத்தமாக காணப்பட முடியாது. நீங்க எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தேவாலயமா நாங்க இருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு உங்களுடைய வசனங்களை போதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்க வெறும் போதிக்கிறவங்களா இல்லாம அந்த வசனத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும்ப்பா. வெறும் கர்த்தாவை நோக்கி கூப்பிடுறவங்களா நாங்க இல்லாம உங்களுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதாக நாங்க மாற்றுங்கப்பா. நாங்க பூமிக்கு வெளிச்சங்களாக மாற்றுங்கப்பா. அப்ப நாங்க பூமிக்கு உப்பா இருக்கணும்ப்பா. எங்களோட வெளிச்சத்துல பிரகாசிக்கிறவங்க ரட்சிப்பு அடையணும்ப்பா. நாங்க பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும்ப்பா. யோவானை போல நாங்க பிரகாசத்தை குளிர்ந்து விட்டு எரியர்களாக நாங்க இருக்கணும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கோ அப்படியே நாங்க உங்களுடைய நிறுவங்களாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. இந்த வசனங்கள் எப்படி எழுதியிருக்கோ அந்த மாதிரி அந்த நிறுவங்களாக நாங்க வாழ்ந்து காட்ட எங்களையும் உங்களை இடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே சேர்க்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்.